திருப்பதிக்கு போயிட்டு சில பொருட்கள் சில சிலைகள் சில பொருட்கள்லாம் வாங்கியிருந்தோம். இப்போ அதெல்லாம் நம்ம இந்த பதிவில் காட்ட போகிறோம். முதல்ல வந்துட்டு திருவண்ணாமலையில் ஒரு சிவலிங்கம் வாங்கியிருந்தோம். இது நம்ம முதல்ல வச்சுருந்ததை விட நல்லா பெருசு தான், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒழுங்காக தெரியல. இது முதல்ல உள்ளது இப்போ வாங்கினது. முதல்ல உள்ளதை விட இது கொஞ்சம் பெருசு தான். அடுத்து நம்மளுக்கு மணியே இல்லை. முதல்ல மணி இருந்துச்சு. அது என்னன்னாக்கா அது உள்ள அந்த மணி குண்டு கலண்டுருச்சு. அதனால காளகஸ்திக்கு போயிட்டு இந்த மணி வாங்கினோம். நல்லா கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸ் தான். சவுண்டு நல்லா இருக்கா? அடுத்து நேராக திருப்பதிக்கு போயிட்டு பெருமாளே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏற்கனவே ஓப்பன் பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி நான் வச்சுருந்துருக்கேன். இங்கே பாருங்க, திருப்பதி பெருமாள். இதான் திருப்பதி பெருமாள். பார்த்துக்கோங்க, ஒரு நல்ல சைஸாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் நல்லா சைஸாகவே இருக்குது. இனிமேல் இதை பற்றி வீடியோ, இதுக்குள்ள அபிஷேகம், இதை பற்றி நிறையா வரும். அதே மாதிரி மணியும் நம்மளுக்குள்ள வாங்கியாச்சு. இனிமே இந்த சிவனுக்கும் வரும், இந்த சிவனை பற்றியும் வரும். நல்லா சூப்பராக இருக்கும். இனிமேல் டெய்லி வீடியோ வர மாதிரி பார்க்குறேன். இது நல்ல ஒரு வெயிட்டாகவும் இருக்குது. நம்ம இதுக்கு நந்தி வாங்கலை. எதுக்குமே நம்மளுக்கு முதல்ல நந்தியே இருக்குது. விநாயகருக்கு மூஷிகம் வாங்கணும்னு இருந்தோம். அது வாங்கணும். இன்னும் அது காசு பத்தலன்ட்டு வாங்கலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம வாங்கின 3 பொருட்கள் இதுதான். திருப்பதிக்கு போயிட்டு நம்மளோட இன்னொரு சிவன் இதாக இருக்குது. இப்போ இது கணக்கு கிடையாது. இது 3 தான் நம்ம வாங்கணும். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.